ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். அது என்னன்னா, இரு நீண்ட பொது அச்சு கொண்ட வரிச்சுழலுக்கிடையே பரிமாற்று மின்தூண்டல் n. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் டூ லாங் கோஆக்சியல் சொலினாய்ட்ஸ். ஸோ அந்த டயக்ராம் நல்லா கவனிச்சு பாருங்க. இதில் 2 வரிச்சுழல் வந்து இருக்கு. இது வந்து பெரிய வரிச்சுருள், அதுக்கு கீழே ஒரு சின்ன வரிச்சுருள் வந்து இருக்கு. இது வந்து முதல் வரிச்சுருள், இது வந்து இரண்டாவது வரிச்சுருள். இது முதல் வரிச்சுள்ளினுடைய ஆரம் வந்து R1, இந்த இரண்டாவது சின்ன வரிச்சுள்ளினுடைய ஆரம் வந்து R2. முதல் வரிச்சுள்ளினுடைய குறுக்குவெட்டு பரப்பு A1, இரண்டாவது வரிச்சுள்ளினுடைய குறுக்குவெட்டு பரப்பு A2. முதல் வரிச்சுள்ளில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை N1, இரண்டாவது வரிச்சுள்ளில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை N2. இந்த 2 வரிச்சுள்ளுக்கும் இதுதான் பொதுவான அச்சு. ஸோ இந்த 2 வரிச்சுள்ளினுடைய நீளமும் L தான். இப்போ Lன்றது என்ன அப்படின்னா, 2 சொலினாய்டு இருக்கு, 2 சொலினாய்டுடைய லென்த்தும் L தான். ஸோ இது வந்து பெரிய சொலினாய்டு, இது வந்து சின்ன சொலினாய்டு. இது ஃபர்ஸ்ட் சொலினாய்டு, இது செகண்ட் சொலினாய்டு. இது ஃபர்ஸ்ட் சொலினாய்டுடைய ரேடியஸ் வந்து R1, செகண்ட் சொலினாய்டுடைய ரேடியஸ் வந்து R2. இந்த ஃபர்ஸ்ட் சொலினாய்டுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா A1, செகண்ட் சொலினாய்டுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா A2. இந்த ஃபர்ஸ்ட் சொலினாய்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N1, செகண்ட் சொலினாய்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து N2. இந்த 2 சொலினாய்டுக்குமே இதுதான் காமன் ஆக்சஸ். ஸோ இது வந்து பெரிய சொலினாய்டு, இது வந்து சின்ன சொலினாய்டு. ஓகே, இப்போ A1 இஸ் கிரேட்டர் தென் A2. A1 வந்து கிரேட்டராக இருக்கும் A2வை விட. சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சொலினாய்டு இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து N1. இதில் I1ன்ற கரண்ட் ஃப்ளோ பண்ணும்போது B1ன்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள டெவலப் ஆகும். இது வந்து முதல் வரிச்சுருள். இந்த முதல் வரிச்சுருளில் I1 மின்னோட்டம் பாயும் போது இதுக்குள்ள B1ன்ற ஒரு காந்தப்புலம் வந்து உருவாகும். ஸோ அந்த காந்தப்புலத்துக்கான ஃபார்முலா வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் வரிச்சுருள் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து N1. ஆனால் ஸ்மால் n1 அப்படின்னா என்னன்னா, இந்த முதல் வரிச்சுருளில் உள்ள ஓரலகு நீளத்தில் உள்ள சுற்றுக்களின் எண்ணிக்கை. அதே மாதிரி ரெண்டாவது வரிச்சுருளுக்கு ஓரலகு நீளத்தில் உள்ள சுற்றுக்களின் எண்ணிக்கை N2. அப்போ N2 அப்படின்றது என்ன அப்படின்னா, ஓரலகு நீளத்தில் உள்ள சுற்றுக்களின் எண்ணிக்கை, அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி செகண்ட் சொலினாய்டு. N1 அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் இன் தி ஃபர்ஸ்ட் சொலினாய்டு. N2ன்றது இதில் N1னா என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சொலினாய்டு. N2ன்றது என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் இன் தி செகண்ட் சொலினாய்டு. ஓகேவா? ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேபிட்டல் Nன்றது வெறுமனே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஆனால் ஸ்மால் Nன்றது அப்படி இல்லை, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். இது வந்து வெறும் சுற்றுகளின் எண்ணிக்கை. இந்த ஸ்மால் N1 அப்படின்றது என்ன அப்படின்னா, ஓரலகு நீளத்தில் உள்ள சுற்றுக்களின் எண்ணிக்கை. ரெண்டும் வேற வேற. சரி, இப்போ சுருள் 1ல் காந்தப்புலம், அதை நம்ம B1ன்னு எடுத்துப்போம். அந்த B1க்கான ஃபார்முலா வந்து இப்போ நம்ம எழுதுவோம். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் தி சொலினாய்டு நம்பர் 1, அதை நம்ம B1 வச்சுக்கிறோம். அந்த B1க்கு ஆல்ரெடி நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் தெரியும், μ0 N1 I1. μ0 அப்படின்றது நமக்கு தெரியும், பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்குவம். ஸோ N1ன்றது என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் தி ஃபர்ஸ்ட் சொலினாய்டு. அப்போ ஃபர்ஸ்ட் சொலினாய்டில் I1 கரண்ட் போகும்போது இந்த ஃபர்ஸ்ட் சொலினாய்டுக்குள்ள ஒரு B1ன்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்தப்புலம் வந்து உருவாகும். அதுக்கான எக்ஸ்பிரஷன் தான் இது. ஓகே, சரி, இந்த B1ன்ற காந்தப்புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால செகண்ட் சொலினாய்டில் ஒரு ஃப்ளக்ஸ் வந்து லிங்க் ஆகும். இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரோ ஈச் டர்ன் ஆஃப் தி சொலினாய்டு 2. இந்த செகண்ட் சொலினாய்டில் ஒவ்வொரு டர்ன்லையும், அதாவது ஒவ்வொரு சுற்றிலையும் எவ்வளவு காந்த பாயம் இருக்கும் அப்படின்றத நம்ம எழுத போகிறோம். ஏன்னா B1ன்ற காந்தப்புலம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே காந்த பாயம் வந்து இருக்கும், எங்கெல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கோ அங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ B1ல் இருக்கக்கூடிய ஃபீல்டுனால செகண்ட் சொலினாய்டில் ஒரு ஃப்ளக்ஸ் வந்து லிங்க் ஆகும். அப்போது செகண்ட் சொலினாய்டில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, Φ21 எழுதுறோம். Φ21னா என்ன அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் தி செகண்ட் சொலினாய்டு டியூ டு ஃபர்ஸ்ட் சொலினாய்டு. அதாவது இரண்டாவது சுற்றில் உள்ள காந்த பாயம் முதல் சுற்றில் மின்னோட்டம் பாய்வதால். அதுக்கான ஃபார்முலா என்ன, B1 வெக்டர் டாட் DA வெக்டர். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், B1 இந்த DA நம்ம எப்படி இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு A2ன்னு கிடைக்கும். ஏன்னா ரெண்டாவது கம்பிச்சுருள், அதனால தான் செகண்ட் சொலினாய்டு, அதனால A2. ஏன் θ = 0ன்னு ஆகுது அப்படின்னா, இந்த Bக்கும் Aக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 0. Bன்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்தப்புலம், Aன்றது ஏரியா வெக்டர்.
பரப்பு வெக்டர், ரெண்டுக்கு இடையே உள்ள ஆங்கிள் வந்து 0வா தான் இருக்கும். அப்போ காஸ் 0உடைய வேல்யூ வந்து நமக்கு 1. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும்னு பாருங்க, b1 இன்ட்டு a2 அப்படின்னு மாறும். ஓகே, இப்போ சரி, இப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் செகண்ட் சொலினாய்டு, அதாவது ரெண்டாவது வரிச்சுருளில் இருக்கக்கூடிய மொத்த காந்தப்பாயம் வந்து எனக்கு வேணும். அது வேணும் அப்படின்னா இந்த மேல உள்ள எக்ஸ்பிரஷனை n2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ n2 இன்ட்டு 521 இஸ் ஈக்குவல் டு n2க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், இந்த கேபிட்டல் n2க்கு பதிலாக ஸ்மால் n2 இன்ட்டு எல்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இந்த n2க்கு பதிலாக ஸ்மால் n2 இன்ட்டு எல், 521க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், b1 இன்ட்டு a2, இங்கே வந்து a2. ஸோ இப்போ b1 இன்ட்டு a2. ஓகே, b1க்கான எக்ஸ்பிரஷன் என்ன, μ0 n1 i1 இன்ட்டு a2. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. அப்போ n2 521 இஸ் ஈக்குவல் டு μ0 n1 n2 a2 l இன்ட்டு i1 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். நமக்கு ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா n2 521 அப்படின்னா ஒரு டேர்னில் மட்டும் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸு, அது n2ஆல் மட்டும் போனோம் அப்படின்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். m21 n2 521 இஸ் ஈக்குவல் டு m21 இன்ட்டு i1. ஸோ மேலோட ஈக்குவேஷனையும் இதையும் நான் கம்பேர் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன செஞ்சிடலாம்னா ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து கிடச்சிரும். அதாவது m21 தான் இங்கே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், அதாவது பரிமாற்று மின் தூண்டல் n, அது வந்து நமக்கு கிடச்சிரும். அப்போது m21 இஸ் ஈக்குவல் டு μ0 n1 n2 a2 into l. So இதான் expression for mutual inductance between two long coaxial solenoid. இது நீண்ட பொது அச்சு கொண்ட வரிச்சுருளுக்கிடையே பரிமாற்று மின் தூண்டல் எண்ணுக்கான சமன்பாடு. ஸோ இதில் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த முதல் கம்பிச்சுருள்ள மின்னோட்டம் பாயும் போது இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இதே மாதிரி ரெண்டாவது கம்பிச்சுருள், ரெண்டாவது சொலினாய்டில் கரண்ட் i2 போகும்போது i2 ஃப்ளோ ஆகும்போது என்ன எக்ஸ்பிரஷன் வரும், அதுக்கும் இதே எக்ஸ்பிரஷன் தான் வருமா அப்படின்றத வந்து பார்ப்போம். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் தி செகண்ட் காயில் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் காயில், அதாவது ரெண்டாவது வரிச்சுருளினுடைய பரிமாற்று மின் தூண்டல் எண் முதல் வரிச்சுருளை பொறுத்து. ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பிரஷன் நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரெண்டாவது வரிச்சுருள் இருக்கு இல்லையா, n2 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய செகண்ட் சொலினாய்டில் கரண்டை நம்ம ஃப்ளோ பண்ண வைக்கணும். ஸோ அது நெக்ஸ்ட் இதில் வந்து பார்ப்போம். இப்போ இந்த டயக்ராம் வந்து பாருங்க, இந்த n2 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய செகண்ட் சொலினாய்டில் கரண்ட் வந்து போகுது. என்ன கரண்ட் போகுது, i2 கரண்ட் வந்து போகுது. அப்படி i2 கரண்ட் போகும்போது உள்ள இருக்கக்கூடிய காந்தப்புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கு, b2 இருக்கு. அந்த b2க்கான எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போமா. இப்போ b2 இஸ் ஈக்குவல் டு, b2னா என்ன அப்படின்னா சுருள் ரெண்டில் உள்ள காந்தப்புலம், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் தி சொலினாய்டு நம்பர் 2. அது எப்படி எழுதலாம், b2 இஸ் ஈக்குவல் டு μ0, அங்கே n1 i1 எழுதுறோம், இங்கே என்ன செய்யணும் n2 i2ன்னு எழுதணும். அப்போ n2 i2. ஓகேவா. சரி, இப்போ ஒரு டேர்ன்ல மட்டும், சரி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இந்த காந்தப்புலத்தினால முதல் சொலினாய்டில் ஃபர்ஸ்ட் சொலினாய்டில் முதல் வரிச்சுருளில் ஒரு காந்த பாயம் வந்து இருக்கும். அது சுருள் ஒன்றில் ஒரு சுற்றில் மற்றும் காந்த பாயம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம எழுதுவோம். அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரோ ஈச் டர்ன் ஆஃப் தி சொலினாய்டு நம்பர் 1. அது எப்படி எழுதலாம் அப்படின்னா 521 எழுதலாம். இப்போ 521 இஸ் ஈக்குவல் டு b2 இன்ட்டு dA வெக்டர். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா b2 a2 cos 0 சொல்லி ஆகிடும். இங்கேயும் ஆங்கிள் வந்து 0 தான். அப்போ cos 0உடைய வேல்யூ வந்து 1. இப்போ b2 இன்ட்டு a2ன்னு இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சொலினாய்டில் ஒரு டேர்னில் மட்டும் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்கும்னா எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்கும். இப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா சொலினாய்டு நம்பர் 1, அதாவது கம்பிச்சுருள் வரிச்சுருள் 1ல் எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு, n1 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு. அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை n1ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் மொத்த காந்த பாயம் நமக்கு கிடைச்சிடும். சரி, அப்போ மொத்த காந்த பாயம் டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை n1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ n1 521. இப்போ இங்கேயும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா n1க்கு பதிலாக ஸ்மால் n1 இன்ட்டு எல். இப்போ ஸ்மால் n1 இன்ட்டு எல், 521க்கு பதிலாக b2 இன்ட்டு a2. b2க்கு பதிலாக ஒரு எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும், μ0 n2 i2. ஸோ இதை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. இப்போ n1 521 இஸ் ஈக்குவல் டு μ0 n1 n2 a2 l இன்ட்டு i2 கிடைக்கும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு எக்ஸ்பிரஷன், n1 512 இஸ் ஈக்குவல் டு m12 i2. இந்த m12 அப்படின்னா என்ன அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சொலினாய்டு வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் சொலினாய்டு, அதாவது முதல் வரிச்சுருளினுடைய பரிமாற்று மின் தூண்டல் எண்.
இரண்டாவது வரிச்சொல்லை பொறுத்து. சரி, இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் மேலே இருக்கக்கூடிய ஈக்குவேஷனையும் இதையும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணுங்க. அப்போ என்ன நமக்கு கிடைக்கும்? m21 இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் n1 n2 a2 lன்னு கிடைக்கும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம் m21, இந்த ஈக்குவேஷன் பாருங்க m12, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா m12 இஸ் ஈக்குவல் டு m21 இஸ் ஈக்குவல் டு mன்னு சொல்லிடலாம். இந்த m12 அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரிச்சொல்லினுடைய முதல் வரிச்சொல்லினுடைய பரிமாற்று மின்தூண்டல் எண் இரண்டாவது வரிச்சொல்லை பொறுத்து. இது வந்து m21னா என்ன அப்படின்னா இரண்டாவது வரிச்சொல்லினுடைய பரிமாற்று மின்தூண்டல் எண் முதல் வரிச்சொல்லை பொறுத்து. ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால ரெண்டு என்ன செஞ்சிடலாம்? ஈக்குவேட் பண்ணிடலாம். சரி, ஜென்ரலாக நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா m இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் n1 n2 a2 lன்னு எழுதலாம். ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பிரஷன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.